but yet he provided for the need of his mother. But today Jesus is at the right hand of the Father, and he has so much power and wealth and glory. So how much more can he provide the needs of us today? Also, Jesus assigns this huge responsibility to John, his disciple. The verse says that the disciple whom he loved. So today, are we living a life that where Jesus can look at us and assign a responsibility to us? And the Bible says that our body is the temple of Christ. We should live a life where others can see Jesus in us, and we should do activities in such a way that it will bring glory to our Lord Jesus Christ. ஜெபம் செய்வோம். பராமரித்து வந்த உன் தாயை நீ மறக்கவில்லை ஆண்டவரே. தனிமையிலே தொங்கும்போது தாயை குறித்த கரிசனை இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக, இறைவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால் எங்கள் வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அருமையான சகோதரனுடைய வார்த்தையை கேட்டோம். அதே போல ஆண்டவரே, நாங்கள் தாய் தகப்பனை மறக்க கூடாது ஐயா, அவர்களை அணைக்க வேண்டும். அப்படிப்பட்ட அணைப்புக்குள் எங்களை அழைத்து செல்லும்படியான உதவி செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலை மீட்புறம் ஆகிய எங்கள் கர்த்தாவே, இது இந்த வேலை தந்து காமிக்கு நன்றி சுவாமி. கர்த்தாவை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. கர்த்தாவை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. வாயின் வார்த்தைகளும் உங்கள் இதயத்தின் தியானம் உங்கள் சமூகத்தில் செய்தியாதிப்பதாக என்னை மறக்க சுவாமி. கர்த்தாவை இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 4ஆம் வார்த்தை. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாகும். 45ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரை பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கும் பொழுது, அந்தகாரம் அப்படின்னா it's darkness. So before Jesus says the fourth verse, he said everything became dark, and it's almost like 3 hours. So what would have happened in that 3 hours? அந்தகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வேதத்துல யோவான் ஜான் சாப்டர் 8 verse 12ல, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். I am the light of the world. That was the word given by Jesus. But right now we saw that Jesus is in darkness and he is suffering. So இன்னொரு ரெஃபரன்ஸ் நம்ம பார்த்தோம்னா, Psalms chapter 139 verses 11 and 12, இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். God said that even if it is dark outside, it is actually bright. So that is what our God is. We know that our God is the God of light. ஆனால் இந்த நிலைமையில நம்ம பார்க்கும்போது he is surrounded by darkness. So what would have happened in that darkness? உலகத்தில் இருக்கிற நம்மளுடைய பாவங்கள், அந்த பாவங்கள் அவர் மேல் ஊற்றப்பட்ட நேரம் இந்த 3 மணி நேரம். இந்த 3 மணி நேரம் கழித்து ஆண்டவர் இந்த பாவங்களை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி அவர் ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஆண்டவர் அந்த நேரத்திலே நாம சொல்லி பார்க்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர் அந்த இருளிலே அவர் பட்ட பாடுகள் மிகவும் அதிகம். இந்த 3 மணி நேரம் கழித்து நாம் என்ன நடந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது, அவர் ஒரு நம்மளுக்காக நம்மளுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக இந்த உலகத்திலே பிறந்தார். நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே அறையுண்டார்.
அவர் சொன்ன வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இதே வார்த்தைகளை நாம் வந்து சங்கீதம் சாம்ஸ் சாப்டர் 22 verse 1ல நம்ம வந்து தாவீது ராஜா சங்கீதம் நம்ம பார்க்கிறோம். தாவீது வந்து எக்ஸாக்டா சேம் அதே வார்த்தைகளை வந்து இந்த இடத்துல நம்ம சொல்றத பார்க்கிறோம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். இது எந்த கான்டெக்ட்ல வந்து டேவிட் வந்து இந்த வார்த்தைகளை சொன்னார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 1 Samuel சாப்டர் 21 verses 10ல இருந்து 22 வரைக்கும் நம்ம பார்க்கும்பொழுது சவுலிடம் இருந்து தாவீது வந்து தப்பிச்சு ஓடுற சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். தாவீது ராஜா வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுல் வந்து அவரை துரத்துறாரு. அப்போ தாவீது வந்து தப்பி ஓடி காத்தின் ராஜாவாகிய ஆகீஸ் இடத்துல போனான். ஆகீஸின் இடத்துல போய் அவன் வந்து என்ன பண்றாரு, ஒரு பித்தம் கொண்டவனை போல அவர் வந்து அங்க நடிக்கிறாரு. அவர்கிட்ட நடித்து அவர் வந்து அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 அப்படின்னு சொல்லி அவரை வந்து ரொம்ப பாராட்டியிருப்பாங்க. ஆனா இவர் வந்து என்ன பண்ணுவாரு, அந்த ஆகீஸனுடைய ராஜாவுக்கு பயந்து ஃப்ளீயிங் ஃபார் ஹிஸ் லைஃப். நம்ம பார்க்கும்பொழுது அவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த 1 Samuel 22 verse 1-2 நம்ம பார்க்கும்பொழுது அவர் வந்து தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். கெபி வந்து it's a cave. He's staying in a cave and he's hiding for his life. So அந்த நிலைமை நம்ம பார்க்கும்போது he's covered in darkness, he's in cave, and then he was thinking what, and then he is writing the Psalms 13 and Psalms 22. அப்பொழுது யாருமே இல்லாத நிலைமையில he is alone, he is in the darkness and he don't have anyone, and then he is fearing for his life, and then he is saying, oh God, why have you forsaken me. அடுத்த காரியம் வந்து இதே வசனங்கள்ல வார்த்தைகளை தேவன் வந்து சொல்லும் பொழுது, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். கைவிடப்படுதல் என்பது என்ன, எதற்காக அப்படின்னு நம்ம பார்க்கணும். why was Jesus saying this word, why was Jesus forsaken என்று நாம் பார்க்கும் பொழுது முதலாவது காரியம், it was the sin, இந்த பாவம், அக்கிரமம். ஐசாயா 59 verse 2ல நம்ம பார்க்கிறோம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையா இருக்கிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கப்பட்டது. So something is separating us from God. So what is the separation that is happening is because of our sin. And நம்மளுடைய அக்கிரமங்கள் தான் வந்து நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் தடை. அந்த பாவங்கள் அவர் மேல் ஊற்றப்பட்டதுனால he is actually separated from God because of our sins. எது வந்து அவர் வந்து அந்த சின்ஃபுல்லா மாற்றிச்சு அப்படின்னு பார்த்தா, what made him that sinful அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2 Corinthians chapter 5:21 says that நாம் அவருக்குள்ளும் தேவனுடைய நீதியாக்கும்படி பாவம் அறியாதபடி அவரை நமக்காக பாவமாக்கினார். அவர் வந்து நமக்காக நம்மளுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவர் வந்து பாவமானார். அப்புறம் இதே வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று மிகுந்த சத்தமாய் கூப்பிட்டார். why did he shout it so loud. நாம் வந்து இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கும் பொழுது இதுக்கு முன்னாடி அவர் கெத்செமனேல வந்து அவர் வந்து பிடிச்சிட்டு போறதுக்கு முன்னாடி he went and then he prayed to the Lord. அப்போ வந்து அவர் வந்து அவருடைய சீஷர்களை அழைத்து கொண்டு போய் அவர் வந்து ஜெபிக்க போகும்பொழுது அவர் வந்து வியாகுலப்படவும் அவர் வந்து அவங்க கிட்ட வந்து he tend to worry because there is something going to happen, they are going to catch me and they're going to put me on the cross. So he knows the suffering, and then he cried, and then his sweat came as blood. இதை நம்ம பார்க்கும் பொழுது he became exceedingly sorrowful unto death. எதனால ஆனாலும் இந்த பாத்திரம் நீங்க போருமானால் நீங்கட்டும் சொல்லிட்டு, ஆனாலும் என்னோட சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின் படி ஆகக்கடவுது என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது it is because of the love that Father has to us, and அதனால ஆண்டவர் வந்து he suffered suffering and then he went to the cross. கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லி முடிக்கிறேன். லூக் சாப்டர் 17:35ல இருந்து 33ல இருந்து 35 நம்ம பார்க்கும்போது, தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போகிறான். இங்க வந்து எந்திரம் மறைக்கிற ஒருத்தர் வந்து எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ஒருத்தர் வந்து கைவிடப்படுவார்கள் என்று நாம் வேதத்துல வந்து இதை பார்க்கிறோம். In the day of second coming, God is going to take whoever has received the salvation and he is going to leave the others. So நம்ம ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் இலவசமாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இதை வந்து நாம் இழந்து போகாதபடி விழித்திருந்து ஜெபிப்போம். பிறருக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பை குறித்து நாம் அறிவிப்போம். ஜெபம் செய்வோம்.
போன்ற வாழ்விலே கண்ணை மூடும் சாவிலே கண்ணு கேட்டாலோகத்து நாடு தீர்வாய் தீனத்து விலவுண்ட மாலையே புகலிடம் நீயுமே. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அழகான வார்த்தையை அருமையான தம்பி லவ்லின் அவர்கள் கற்றுக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்தீரப்பா. நீர் வரும்போது நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிற வேளையிலே எங்கள் ஜீவனை நாங்கள் பாதுகாக்கணும்னு சொன்னா எடுத்துக்கொள்ளப்படாமல் போய்விடுவோம் அப்பா. ஆண்டபடி நான் எந்த நேரமும் உடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள உதவி செய்வீரா. உலகத்திலே பாடுகள் வேதனைகள் வரும்போது ஆண்டவரே தாவீதை போல கெபியிலே அடக்கப்படும் போதும் கூட என் தேவனே என்று சொல்லி உண்மையிலே நம்பிக்கையா இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. யாவரை வெளிமணிப்போம், பாடலை பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கு இந்த காணிக்கைகளை சேகரித்து தொடர்ந்து 3 வார்த்தைகளை கேட்டு நாம் வெளிமணிப்போம். Everybody can stand and we honor the Lord through our offering. நான் பாவிதான்
going to look at the fifth word. Let me read it in English first. So, after this, Jesus, knowing that all things were now accomplished, that the scripture might be fulfilled, said, I thirst. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். ஸோ இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா தாகமாக இருக்கிறேன். ஸோ ஐ தர்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் தாகம்னா என்ன, வாட் இஸ் தர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா when you don't have something you are thirsty on it, right? You feel thirst on it. So if you don't have water, I mean you feel that you don't have water in your body and you need to drink water, that feeling or that condition is called thirst, right? So there is an emptiness before which is actually causing your thirst. So again so it is a nature of human or a living being in this earth to have that feeling. So but does God have that feeling? It's a question that would come up. And we being Christians, most of us know the answer for it. When we ask that question, does God have that feeling of thirst in him? But people who do not know about Christ or who hasn't heard about Christ would definitely have this question. So when you go to office, tell them that my God is thirsty. The first question they would ask you is, how can a God be thirsty? Because he has all the powers in the world, and why should he be thirsty? It's the first question that they would be asking. So again, for that, let's read a verse. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நானே வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். So in English, if I read the verse, he gave his only begotten son for us to get everlasting life. So when we say he gave his only begotten son, when we read it in Tamil, it's called Manusha Kumara. So he is also a human being, right? He was a human being here, and then he sacrificed his life for us and he went back. So when we say that how could a human in this world lead a life without sins or anything, so he is our example. He showed us that it is possible to live without any sin in our lives, and he was a perfect example for us, right? So he also has whatever feeling that we have, he also has had in his life, and then he has gone back to heaven, and again he is with us in each and every one of us, right? So that will be the answer that we should be giving to others who ask us why your God is thirsty. So now again, when we go back to the scene on the cross, தமிழ்ல சிலுவை காட்சின்னு சொல்லுவோம். So if you imagine that, so God is in the cross, Jesus Christ is in the cross, and there are people before him. It includes a large group of people. One set of people who actually put him in the cross. One set of people who is crying that Jesus Christ, he did not do anything wrong, but he's being punished for something that he did not even do anything wrong, but he's punished. But and there is another set of people who did not even have any idea of what is going on there. And there is the Heavenly Father who is looking at his son who is struggling, right? So this is the scene that is there in the cross. Now when we look at when Jesus says I thirst, what is that thirst that he is having in his mind or in his body? What is that thirst? So there are two things when we look at. One is, since when he is in the cross, he is still a human being, right? So anybody who is in the verge of death or who is living, the first and primary thirst for that particular person would be to go to heaven, right? To get an everlasting life. So that is the main thirst, even for us. Not only on the verge of death, even today, if the day when a human being is born, for him, his thirst would be to go to heaven, to get an everlasting life. Correct? So for that, let's read a verse. John chapter 4, verse 14. Again, to save time, I can read it. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர்
அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். So this means if the water that God gives you, and when you get that, you never feel that feeling of thirst, which is nothing but the everlasting life that God is telling you. So in Bible, the everlasting life is being compared to water. So when you look at the nature of water, the property of water, how is that being how is that being considered in the earth? Basically, again, you know the rain cycle and everything, right? So it gets evaporated, it goes back, and again it comes down as rain. But the water never changes its property, or it never, though we feel we have this drought conditions and everything, it is still there somewhere in this earth. It cannot be destroyed or anything, right? The same way, when Jesus gives you the everlasting life, no one can get that from you, right? So everlasting is something that is lasting forever, right? So that is the reason it is compared with the property of water. And again, the second thing is when we read Isaiah chapter 53 verse 4 and 5, which we read today. மெய்யாகவே அவர் தம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு தம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். So these two verses tell you basically what is the struggle that he went through in the cross for us. So again, the second one that we see is the thirst for love. So basically, he has sacrificed his life for us, and he is expecting the same love from us to him. So basically, we have to, and again, sacrificing meaning not sacrificing our life, sacrificing our desire to sin, and sacrificing our worldly desires, and look up to him and show our love to him. So when we see when we just do a self-analysis on what our thirst is today, let's say there is a MacBook that's released, so our thirst would be to get that MacBook, right? And let's say there is a phone, and again there is a lot of property for which we are very thirsty today, and towards which is what we are running, right? We are running towards money. But he is expecting the thirst of love in us, basically. He is expecting us to accept his love and give back our love to him. So that is the thirst of love that he is showing us in the cross, right? And again, why should we have this thirst again? Now we saw those two types of thirst, but why should we have this thirst? So if we read the very verse, that the 5th verse, that the scripture might be fulfilled, said I thirst. So வேத வாக்கியம் நிறைவேறும்படி அவர் தாகமா இருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா? So it is Bible that is telling you that you have to live like this. So when you look at Bible, God has given you a set of a very big set of words which we need to follow in our lives. So it is given in the Bible which we should follow. So that is the reason we should be thirsty, right? Meaning we can't live our life in a way that we like. We have to follow what is given in the Bible if you are accepting Jesus Christ as your own Savior. And one more thing is, kani tara vendum. You have to bear fruit, basically. So when you take an apple tree and you have a tree and you pour water in it and you expect the tree to give you fruit, right? The same way, for our thirst, Jesus gives you everlasting life. But if you bear fruit, so it's kind of a reverse. You have to give the fruit first, and then he gives you everlasting life. So that is what God is expecting from us. ஜெபம் செய்வோம்.
லோகத்தில் உள்ள காரியங்களை நாங்கள் தாகமாய் இருக்காதபடிக்கு உண்மையிலே அதிகமான அன்பு செலுத்தி உண்மையிலே நாங்கள் அதிகமாக வாஞ்சையும் தாகம் உள்ளவர்களாக இருப்பதற்காகவே நீ தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருந்தார். அப்படிப்பட்ட மேன்மையை எங்களுக்கு தருகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஜெபம். கர்த்தருடைய சொற்கள் மண்புகையிலும் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. ஆம் சுவாமி, நீரே பேசுவீராகும் வார்த்தைகளை. வசனம் யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இதுக்கு நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். ஸோ பிதாவானவர் கொடுத்த அனைத்து கிரியையும் அவர் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறார். முடிந்தது அப்படிங்கிறதுக்கு பலவிதமான பொருள் உண்டு. நம்ம சிலதை மட்டும் இங்க சொல்றேன். முடிந்தது அப்படிங்கிறதுக்கு ஃபினிஷ், அதாவது மேக் அண்ட் எண்ட், ஃபினிஷ், எக்ஸ்பயர், ஃபுல்ஃபில், அக்கம்ப்ளிஷ், பெர்ஃபார்ம், பே, அதாவது மேக் அண்ட் எண்ட். சுவிசேஷம் யூதர்களுக்கு மாத்திரம் என்ற நிலைக்கு ஒரு முடிவுக்கு வந்தது. யூதருக்கு புறஜாதியாருக்கும் நடுவே உள்ள திரை கிளைந்து போகிறது. 1 கொரிந்தியர் 12:13 பாத்தீங்கன்னா, நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமையாயினும் சுயாதீனராயினும் எல்லோருக்கும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லோருக்கும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்படுகிறோம். அடுத்தது ஃபினிஷ், முடித்து விடு, நிறைவேற்றுதல். அப்படி பாத்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 4:7 வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அடுத்தது எக்ஸ்பயர்ங்கிறது முடியும் போது, அனுமதி பத்திரம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தேவனிடம் யாருடைய துணையும் இல்லாமல் நாமே செல்லும் ஸ்லாக்கியம் நமக்கு இதனால கிடைக்கிறது, அனுமதி கிடைக்கிறது. அது வசனம் பாத்தீங்கன்னா எபேசியர் 2:18-19. அந்தபடியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாக பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருக்கிறது. அதாவது எக்ஸ்பயர், அனுமதி பத்திரம் எப்படி சொல்லலாம், அதாவது தேவனுடைய வீட்டிற்கு உரிமையோடு செல்வதற்கு அனுமதி பத்திரம் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஃபுல்ஃபில், பரிபூரணம், நிறைவேற்ற, பூர்த்தி செய், ஒரு பரிபூரணமாக அவர் நிறைவேற்றி முடித்தார் எல்லா காரியத்தையும். fulfillment of all scriptures of the sufferings of Christ. யோவான் 19:28 பாத்தீங்கன்னா, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர் கிறிஸ்துவின் பரிபூரணம் இதில் விளங்கும். சோ வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர் அனைத்து காரியத்தையும் பரிபூரணமாக ஃபுல்ஃபில்மெண்டோட செஞ்சு முடிச்சாங்க. யாக்கோபு 2:8 பாத்தீங்கன்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொன்ன வேத வாக்கியம் சொல்கிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். சோ ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு ராஜரீக பிரமாணத்தை அவர் நிறைவேற்றினார், பூர்த்தி செய்து முடித்தார். அடுத்தது பாத்தீங்கன்னா அக்கம்ப்ளிஷ் ஒன்றை வெற்றிகரமாக செய்து முடித்தல், இல்ல சாதிக்கிறது. சோ அப்படி பாத்தீங்கன்னா மரண பரியந்தமும் கீழ்ப்படிதலும் நேசித்தலும் நடைமுறையில் எப்படி நம்ம வெற்றிகரமாக வாழ முடியுங்கிறத செய்து முடித்தல். சோ மரண பரியந்தமுடன் கீழ்ப்படிதலுடனோ நேசித்தலுடனோ நம்ம வாழலாங்கிறத அவர் வெற்றிகரமாக செய்து முடித்தார். வசனம் பாத்தீங்கன்னா பிலிப்பியர் 2:8, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அடுத்தது பாத்தீங்கன்னா, தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே சமாதானம் உண்டாகிறது, மேக்கிங் பீஸ் பிட்வீன் காட் அண்ட் மேன். இது நீங்க வசனம் பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 5லயும் ரோமர் 5ஆம் அதிகாரத்திலையும் 1-11 வாசிச்சா தெரியும். அடுத்தது எல்லா பாவங்களுக்கும் ரட்சிப்பு, எல்லா பாவங்களில் இருந்து விடுதலை உண்டு என்பதை முடித்து வைத்தல், வெற்றிகரமாக செய்து காட்டுதல். மத்தேயு 26:28, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையுடைய என்னுடைய இரத்தமா இருக்கிறது. அடுத்தது மெயினா பாத்தீங்கன்னா, சாத்தானின் ஆட்சியை வெற்றிகரமாக முடிவுக்கு கொண்டு வருதல். யோவான் 12:31-32 வசனத்துல அது சொல்லப்பட்டிருக்கு. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாயத்திற்கு உண்டாகிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுகிறான். சோ அடுத்தது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்றோம். இதனால அவங்க அடுத்தது பரிசுத்தமாக வாழ முடியும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டினாங்க. அடுத்தது பெர்ஃபார்ம் செயற்படுத்துதல். எப்படி சொல்லலாம்னா, எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் கம்ப்ளீட்டா செய்து முடிக்கிறது. அதனால முடிந்தது அப்படின்னு சொன்னாங்க. எல்லோருக்கும் ஒருவேளை சரீர சுகம் எல்லாருக்கும் கிடைக்கப்பட்டது. அந்த காலத்துல அப்படி கிடையாது. குஷ்டரோகிகள்லாம் ஊருக்கு அந்த பக்கம் தான் இருக்கணும். ஆனா இப்போ அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணத்துக்கு அப்புறம் எல்லா வியாதியில இருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்குது. அது நீங்க வசனம் பாத்தீங்கன்னா மத்தேயு 8:17 இல்ல மத்தேயு 13:45 பார்க்கலாம். அடுத்தது லூக்கா 2:39 கர்த்தருடைய நியாய பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின் சகல நியாய பிரமாணம் முடிவுக்கு வந்தது. நியாய பிரமாணத்தின் படி அவர் செய்வதற்கு வந்தார். அடுத்தது விலை செலுத்துதல், தன் ஜீவனை விலைக்கிரகமாக தருதல், ஜீவனை கொடுத்து முடிந்தாயிற்று. அவர் ஜீவனை கொடுத்து முடிந்தாயிற்று. சோ எல்லோருக்கும் பாவத்தின் கிரயமாக மரணம் செலுத்தப்படுகிறது. 1 பேதுரு 1:19 வசனம் 1 பேதுரு 1:19 பாத்தீங்கன்னா, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. சோ முடிந்தது அப்படின்னா, so this was the great victory of completed sacrifice. Thank you. ஜெபம் செய்வோம். என்